மதிமுகம் தொலைக்காட்சியில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தமிழ்நாடு மின்வாரிய மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தினுடைய தலைவர், மாநில மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியினுடைய மாநில தலைவர் உயர் தம்பி வழக்கறிஞர் ஆவடி அந்தரிதாஸ் அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் உயிர் இடவல் மல்லை சத்யா அவர்களே, இந்த மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், செயலறிக்கை தொகுப்புரை தந்த அன்பிற்குரிய சகோதரர் கஜேந்திரன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய மாநில பொருளாளர் அனல் செல்வராஜ் அவர்களே, இங்கே உரையாற்றிய சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மருத்துவர் ரகுராமன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சகோதரர் RS ரமேஷ் அவர்களே, சேலம் மாவட்ட செயலாளர் உயர் சகோதரர் மகேந்திரவர்மன் அவர்களே, நன்றி உரையாற்றுகின்ற துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் கிருஷ்ணன் அவர்களே, இதன் பின்புறத்திலே இருந்து அருமையாக பணியாற்றி வருகிற தம்பி மகராஜன் அவர்களே, தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளிலும் சரி, வீர முழக்கம் எழுப்புகின்ற மாநில மீனவரணி செயலாளர் உயிர் சகோதரர் நக்கீரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று முன்னிலையேற்றிருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் பாசமிகு சகோதரர் வெங்கடேசன் அவர்களே, துணைத் தலைவர் ஆறுமுகம் அவர்களே, துணைத் தலைவர் ரவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் நிர்வாகிகளே, மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, அன்பு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஏற்கனவே வேறொரு நிகழ்ச்சிக்கு
முதலமைச்சர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்க வேண்டிய கடமை ஏற்பட்டது. அந்த நிகழ்ச்சி பகல் 1 மணி வரை நடைபெறும். இங்கு வந்து சேர முடியாது என்பதனால் நான் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று நேற்றைக்கு சொன்னேன். அவர்கள் எப்படியாவது வாய்ப்பை உருவாக்கி கொண்டு ஒரு 5 நிமிடமாவது வந்துவிட்டு போனால் தமிழகம் பூராவிலும் இருந்து வருகிற நம்முடைய தோழர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொன்னார்கள். தமிழகம் பூராவிலும் இருந்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல், தோல்விகளை பற்றி கவலைப்படாமல், இந்த சங்கத்திலே இருந்தால் இன்னென்ன சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற அப்படிப்பட்ட உத்தரவாதம் எதுவும் இல்லாமல், வேறு சங்கங்களுக்கு போனால் சலுகைகள் கிடைக்கின்றன என்று ஆசைப்படாமல், பேரறிஞர் அண்ணாவினுடைய லட்சியங்களையும் அறிவாசான் பெரியாருடைய கொள்கைகளையும் தாங்கி நிற்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிலாளர் படையில், இந்த பட்டாளத்தில் சேர்வது என்று வந்து சேர்ந்து எதையும் எதிர்பாராமல் இயங்கிக் கொண்டிருக்கிற தோழர்களுக்கு, அதிலும் மின் வாரியத்திலே மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை நானே 2013 தூத்துக்குடியிலே தொடங்கி வைத்தேன் என்பதையும் கூட இங்கே நினைவூட்டினார்கள். ஆக மின்வாரிய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த சகோதரர்களும் நிரம்ப வந்திருக்கிறார்கள். அவர்கள் முக்கியமாக அவர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை 2019 தேர்வு செய்யப்பட்ட விடுபட்ட 5336 கவர்மெண்ட் தொழிலாளர்களுக்கு நிரந்தர பணி அவர்களுக்கு உத்தரவாதம் செய்யப்பட வேண்டும் என்று, இதற்காக அமைச்சரை சந்திப்பதும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடுவதும், இந்த குரல் சட்டமன்றத்திலே எழுவதற்கும் நான் நிச்சயம் ஏற்பாடு செய்வேன் என்பதை தற்போது பணியாற்றிக் கொண்டிருக்கும் கேங்மேன் பணியாளர்கள் அவரவர்கள் சொந்த மாவட்டங்களிலேயே பணியாற்ற வாய்ப்பு கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களை இடமாற்றம் செய்யக்கூடாது என்ற கோரிக்கையையும் நீங்கள் இதை வைத்திருக்கிறீர்கள். அதுவும் நியாயமான கோரிக்கை. ரயில்வே தொழிலாளர்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். அண்ணன் கண்ணையன் அவர்கள் ரயில்வே தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துக்கு தலைவராக இருந்தபோது நான் செயல் தலைவராக இருந்து, அது பொன்மரை தொழிற்கூடமாக இருக்கட்டும் அல்லது இந்த ஐசிஎஃப் இப்படியே இருக்குமாறு தனியார் கைக்கு போய்விடுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறதே. இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி பெரம்பூரிலே, அந்த தொழிற்சாலை ஆகட்டும், பல இடங்களுக்கும் நான் சென்று ரயில்வே தொழிலாளர்களை நேரில் சந்தித்து அவர்கள் கோரிக்கைகளை எல்லாம் பட்ஜெட் உரைகளிலே, ரயில்வே பட்ஜெட்டுக்கு என்று அப்பொழுது தனியாக பட்ஜெட் இருந்தது, இப்பொழுது எடுத்து விட்டார்கள். இப்பொழுது ரயில்வே பட்ஜெட்டை எடுத்துவிட்டு ஜெனரல் பட்ஜெட்டோடு சேர்த்து விட்டார்கள். இங்கே விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் இங்கே தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிறது. மாண்புமிகு தளபதி ஸ்டாலினுடைய நிர்வாக பொறுப்புக்கு வந்த பிறகு தனி பட்ஜெட், விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட் போடப்படுகிறது. டெல்லியில் என்னவென்றால் அதுவரை இருந்த ரயில்வே பட்ஜெட்டை எடுத்துவிட்டு பொது பட்ஜெட்டோடு அவர்கள் சேர்த்து விட்டார்கள். இந்த நிகழ்ச்சியிலே சென்னை மாவட்ட செயலாளர் என்னுடைய அருமை தம்பி சுப்பிரமணியன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை பெயரை குறிப்பிடுகிற பொழுது அது விடுபட்டு போய்விட்டது. இப்பொழுதுதான் நான் கவனித்தேன். ஆக டெல்லியிலே இருக்கிற பட்ஜெட்டை பிரித்திருந்த பட்ஜெட்டை, தனித்தனியாக இருந்த பட்ஜெட்டை ஒன்று சேர்த்து விட்டார்கள். இப்ப ஒரே பட்ஜெட் தான், ஜெனரல் பட்ஜெட் தான், ரயில்வே பட்ஜெட் கிடையாது. ரயில்வே பட்ஜெட் தனியாக இருந்தால்தான் அதிலே கோரிக்கைகளை முன்வைக்க முடியும், அது கவனத்துக்கு கொண்டு வர முடியும். அதற்காக அவர்கள் ஒரு அமைச்சர், ரயில்வே அமைச்சர் அதற்காக பணியாற்ற முடியும்.
ரயில்வே துறையை தனியார் துறைக்கு ஒப்படைத்து விடுவது என்று மத்திய அரசு முடிவெடுத்த காரணத்தினால்தான் ரயில்வே பட்ஜெட்டை அவர்கள் ஜெனரல் பட்ஜெட்டோடு பொது நிதிநிலை அறிக்கையோடு சேர்த்து விட்டார்கள். இது மிகவும் அநீதியாகும். நான் ஒவ்வொரு ரயில்வே பட்ஜெட்டுக்கும் கண்ணையன் அவர்கள் என்ன பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று எனக்கு தயார் செய்து அனுப்பி வைப்பார். அதே போல ரயில்வே தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் சாமுவேல் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். அப்படி ரயில்வே பட்ஜெட்டுக்காக நான் தொடர்ந்து குரல் கொடுத்ததை நான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன். ரயில்வே தொழிலாளர்களுடைய நலன்களுக்கு, அவர்களுக்கு மருத்துவ வசதிகள் பெறுவதற்கு, அவர்களுடைய குடும்ப நலன்களை காப்பதற்கு குரல் கொடுத்து வந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட உணர்வு இருந்த காரணத்தினால்தான் ரயில் பெட்டியிலே அந்த கழிவறைக்கு போகக்கூடிய இடத்தில் இருக்கிற ஒரு ஸ்டூலிலே இந்த டிக்கெட் பரிசோதகர் அமர்ந்திருக்கின்ற காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்து, உங்களுக்கு பெர்த் இல்லையா என்று கேட்ட பொழுது எங்களுக்கு இல்லை, காலியாக சமயத்தில் இருந்தால் நாங்கள் பயன்படுத்தலாம், எங்களுக்கு ஒரு பெர்த் கிடையாது என்று சொன்னவுடன் இது அநீதியாக இருக்கிறதே. பயணிகள் எல்லோருக்கும் அவர்கள் ஓய்வெடுப்பதற்கு வசதி செய்து கொடுத்து விட்டு இவர்கள் இப்படி ஒரு கழிவறைக்கு பக்கத்திலே வந்து அந்த இரவு பூராவிலும் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது என்று நான் நாடாளுமன்றத்திலே மனச்சாட்சியும் மனிதாபிமானமும் நமக்கு கிடையாதா என்று நான் கேட்டேன். அதன் பிறகு அவர்களுக்கென்று ஒரு பெர்த் ஒதுக்கப்பட்டது. அதைத்தான் நம்முடைய தோழர்கள் அங்காவது ரிசர்வேஷன் கிடைக்காவிட்டால் அவர்கள் மறுமலர்ச்சி திமுக அடையாளத்தை காட்டியவுடன் சொன்னதை போல அந்த மோதிரத்திலோ அல்லது அணிந்திருக்கிற உடையிலேயோ இந்த வண்ணத்தை பார்த்தாலே அவர்களுக்கென்று ஒரு இடத்தை அவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள். ஆக வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமானால் அது நம்முடைய தோழர்களுக்கு பயன்படுமானால் அதற்கு செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ரயில்வே தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அது எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை இங்கே குறிப்பிட்டார்கள். மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணிக்கு வெற்றிகள் கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்க கட்டிடம் நம்முடைய நிர்வாகத்திலே இருந்தது. அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்களுடைய நிர்வாகத்திலே இருந்தது. அது அநீதியாக பறிக்கப்பட்டதற்கு பிறகு 27 ஆண்டுகள் நீதிமன்றத்திலே போராடி இப்பொழுது அது மீண்டும் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணிக்கே வந்து சேர்ந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய வெற்றிக்குரிய செய்தியாகும், மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். அவர்களுடைய முயற்சிகளுக்கு அண்ணன் துரைசாமி அவர்களுக்கு இந்த சங்கத்தின் சார்பிலே, தோழர்கள் சார்பிலே நான் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த முன்னேற்ற சங்கத்திலே சேர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் நம்பிக்கையை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தகுதியான தலைவர்களாக நம்முடைய ஆவடி அந்தரிதாஸ் இந்த பொறுப்பை எடுத்திருக்கிறார். கஜேந்திரன் போன்றவர்கள் பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர்கள் முன்வந்து போராடுவார்கள், முன்வந்து பணியாற்றுவார்கள். அதற்கு பக்கபலமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். அதற்கு பக்கபலமாக நான் செயல்படுவேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆர்வியர் கழக கண்மணிகளுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழாவை காணொளி கருத்தரங்கமாக நடத்த இருக்கிறோம். நீங்கள் அதற்குரிய அடையாளத்தை நீங்கள் முதலிலே தெரிந்து கொண்டு, நீங்கள் கடந்த ஆண்டு எப்படி காணொளி கருத்தரங்கம் அண்ணா பிறந்தநாள் விழாவுக்கு நடைபெற்றதோ அதை போல நீங்கள் பார்க்க வேண்டும், அதிலே பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முடிவு எடுத்ததற்கு பிறகு இதை அறிவிக்கிற இடமாக தாயகத்திலே உங்களுடைய இடத்திலே தான் நான் அறிவிக்கின்றேன்.
நீங்கள் மற்ற தோழர்களிடத்திலே சொல்லி காணொளி கருத்தரங்கத்திலே பங்கெடுப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய அருமை தோழர்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். கழகம் ஆர்வத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கொரோனா கொடிய நோய், இந்த கொள்ளை நோயின் காரணமாக வழக்கமாக இயங்க முடியாவிடனும் நம்முடைய தோழர்கள் ஆர்வத்தோடு ஆங்காங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வீறு கொண்டு எழும். அது சோர்வுக்கு இடமின்றி சோம்பலை முறித்து கொண்டு இந்த கொரோனா நீண்ட காலத்துக்கு அச்சுறுத்திக் கொண்டு இருக்க முடியாது. இயக்கம் மேலும் வலுப்பெறுவதற்கு நம்முடைய தோழர்கள் எந்த விதமான ஆசாபாசங்களுக்கோ சபலத்துக்கோ சஞ்சலத்துக்கோ இடம் கொடுக்காமல் பணியாற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட லட்சியவாதிகள் நிறைந்த பாசறை தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதையும், அதிலே ஒரு அசைக்க முடியாத பட்டாளம் தான் இந்த மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி, அதே போல மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்பதையும் குறிப்பிட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை, இந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்த நம்முடைய அவடி அந்தரிதாஸ் கஜேந்திரன் போன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா பிறந்தநாள் விழா அன்று காலையிலே எல்லா இடங்களிலும் தாய் கழகத்தினுடைய தோழர்களோடு நீங்கள் போய் கொடியேற்றுகிற நிகழ்ச்சிகளிலே பங்கெடுக்க வேண்டும். அண்ணா பிறந்தநாள் விழா அன்று காலையிலே கொடியேற்று விழாவிலே நீங்கள் பங்கேற்க வேண்டும். பிற்பகல் 3 மணிக்கு காணொளி கருத்தரங்கம் தொடங்குகிறது. அதிலும் நீங்கள் பங்கேற்க வேண்டும். அது 3 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரையிலும் நடைபெறும். எனவே அதை அறிவிக்கக்கூடிய இடமாக தொழிலாளர்களுடைய பாசறை தான் அமைந்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆகவே தொழிலாளர்களினுடைய குரலாக இருக்க போய்த்தான் மே தினத்துக்கு அகில இந்தியாவிலும் விடுமுறை நாள் என்று VP சிங் பிரதமராக இருந்த பொழுது அதை பெற்றுத் தருவதற்கு என்னால் முடிந்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும், நீங்கள் வருகை தந்ததற்கு நன்றியையும், நீங்கள் உங்கள் குடும்பத்தினர், உங்கள் மனைவி மக்கள், பெற்றோர், பிள்ளைகள், குடும்பத்தினர் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.